நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் என்று சொல்லி அறிவித்து கல்விக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், இப்போ நான் முதல்வன் திட்டம், வெற்றி நிச்சயம் திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். ஆனால் இன்று பதவி ஏற்றுக்கொண்ட அந்த அமைச்சரவையில் நம்ம இவ்வளோ நாளாக போற்றி பாதுகாத்த அந்த கல்வி உரிமை பறி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படும் அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இந்த அமைச்சரவையில் ஒரு நிகழ்வை பார்த்தோம். மீண்டும் மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை போன்ற முற்போக்காளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள்லாம் ரொம்பவும் பயந்து அச்சத்தில் இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தாக்க, இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக யாரை போட்டிருக்காங்கன்னா ஒரு பிராமணன், மயிலாப்பூர் தொகுதியில நின்று வெற்றி பெற்ற வெங்கட்ராமன் என்கிற ஒரு பிராமணனை போட்டிருக்காங்க. ஏன் அவரை போட்டா நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கெல்லாம் கல்வியே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினவங்க தான் அவங்க கிட்ட இருந்து போராடி போராடி போராடித்தான் திராவிட இயக்கங்கள் நமக்கு இடஒதுக்கீடை பெற்று கொடுத்து இன்னைக்கு நம்ம கல்வி கற்று அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறோம். இப்போ மீண்டும் அவங்க கையில கல்வி போனாக்க அப்போ என்ன மாதிரி விளைவுகள் நாளைக்கு நடக்கும்? புதிய கல்விக் கொள்கை வந்துடும். இப்ப RSS வகுப்பு, சாகா வகுப்புலாம் குழந்தைங்கள் RSSோட அந்த சித்தாந்தம், அவர் வெங்கட்ராமன் RSS சித்தாந்த பின்னணியை உள்ளவர் தான். அவர் கல்வியில, பள்ளி கல்வியில பிள்ளைங்களுக்கு சாகா வகுப்பு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்துட்டா அப்போ குழந்தைகள்ல இருந்து மூளைச்சலவை செய்யக்கூடிய சூழ்நிலை அந்த RSS சித்தாந்தத்தை கொண்டுட்டு புகுத்துவாங்க. இன்னும் திராவிட கொள்கைக்கு எதிரான பல பல ஸ்கீம்ஸ்ல கொண்டுட்டு வருவாங்க. ஏற்கனவே ஒரு சாமியார், ஆன்மீகவாதி போய் அங்க ஸ்கூல்ல போயிட்டு சொற்பொழிவு நிகழ்த்துறன்ற பேர்ல மூட நம்பிக்கைய பரப்பினாரு. விஷ்ணுவோ ஏதோ அந்த ஆள் பேர், அந்த பையன் பேரு. சின்ன வயசு தான், ஒரு 20-30 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு தான் போனான். அங்க போயிட்டு ஆபாசமாக பேசி பிரச்சனை பண்ணதுனால மூட பழக்க வழக்கங்களை மாணவர்கள் முன்னாடி பகுத்தினதுனால அப்போ அங்க இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் இனிமே இந்த ஆன்மீகவாதிகள் ஸ்கூலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு அது நம்ம ஆட்சியிலே அது நடந்தது. அப்படி இருந்து அது எப்படி நடந்தது நான் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது ஒரு தனியார் பள்ளி. அந்த பள்ளி RSS கொள்கையுடைய பள்ளி. அதனால அந்த ஆன்மீகவாதி அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பேச்சு வந்தது. இப்போ அப்படி நம்ம இவ்வளோ உசரா பார்த்து 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 நம்ம பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லி, திராவிட கருத்துக்களை சொல்லி கல்வியில நம்ம எல்லா மாற்றமும் கொண்டுகிட்டு வரும்போது இப்ப திடீர்னு ஒரு ஒரு பார்ப்பனனை போய் கல்வித்துறையா அமைச்சராக போட்டாக்க இது எந்த அளவுக்கு ஆபத்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முற்போக்காளர்கள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே போல ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில. அவங்க யாரு? கிருத்திகா, கிருஷ்ணகிரி தொகுதியை சேர்ந்தவங்க. அவங்க யாருன்னு பார்த்தாக்க எம்எல்ஏவா அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஹிந்தியில பேட்டி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஹிந்தியில பேட்டி கொடுத்தவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு ஹிந்தியில பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு தகவலையும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு, எச்சரிக்கையாக பேசுறாரு. ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கோடியை கடன் விட்டுட்டு போயிடுச்சு, உள்ள போனா தான் தெரியும் எப்படி என்ன எங்க இருக்கு இல்லை என்று சொல்லி பேசுறாரு. ஏற்கனவே ஒவ்வொரு அரசாங்கமும் எப்பயுமே நிதியில தன்னிறைவு பெற்று எந்த அரசாங்கமும் விட்டுட்டு போறதில்ல. எடப்பாடி பழனிசாமி 2021ஆம் ஆண்டு இறங்கும் போது கூட 5 லட்சம் கோடி கடன்ல தான் விட்டுட்டு போனாரு. நிதியில தன்னிறைவு பெற்று விட்டுட்டு போறதுல. அதாவது மாநில நிதிக்குழு என்ன வரைமுறை வகுக்கிறதோ அந்த அளவுகோலுக்கு ஏற்றாற் போல அதுக்குள்ளதான் கடன் தொகை இருக்கு. வாங்கின கடனுக்கு உரிய வட்டியை செலுத்திக்கிட்டு கடனை அடைச்சிக்கிட்டு தான்
நம்ம அரசாங்கம் இருந்திருக்கு. ரெண்டாவது வந்துட்டு வாங்கிய கடன் வந்து முழுசும் சம்பளம் கொடுக்கறதுக்கோ அல்லது இலவச திட்டங்களை செயல்படுத்துறதுக்கோ நம்ம வந்து கடன் வாங்கல. எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள். ஒரு பக்கம் நலத்திட்டங்களை, மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள். தமிழ்நாடு முழுசும் கட்டமைப்புகள் இருக்கு, நாம எல்லாம் செஞ்சிருக்கோம். அப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அப்ப அதன் மூலமாக வருமானம் வரும். அது திறமையானவங்க ஆட்சி செய்யும் போது அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களையும் கொடுப்பாங்க, வளர்ச்சி திட்டங்களையும் கொடுத்து, அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து டபுள் டிஜிட்ல இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளி விவரம். அப்போ லாஸ்ல இருந்தா டபுள் டிஜிட் காட்ட முடியாது இல்லையா? இப்போ இந்த முதலமைச்சர் புதுசாக பொறுப்பேற்றுக் கொண்டவர், அவரு பிப்ரவரி மாசமே தமிழ்நாட்டோட நிதிநிலை என்னன்னு நம்ம முதல்வர் வந்து அறிவிச்சிட்டாரு. ஆனா இவர் அதுக்கப்புறமா தான் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து 20 லட்சம் சொல்லியிருக்காரு. இப்படி வாரி வழங்கியிருக்காரு. அப்போ அதை இப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு போது என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் அவர்கள் மேல பழிய சுமத்தி சொல்றாரு. இவர் நிர்வாக திறமை இல்லாதவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். சிறப்பான நிதி மேலாண்மை செய்து நிர்வாகம் செய்தால் நீங்க வந்துட்டு கொடுத்த தேர்தல் அறிக்கையை கட்டாயம் மக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் உங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதை நீங்க வந்து செயல்படுத்தணும். ரெண்டாவது வந்துட்டு ஒரு அரசு நிகழ்ச்சியில அரசியல் பேசக்கூடாது என்பது ஒரு விதிமுறை, புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஆனா இவர் வந்துட்டு அரசு விதிமுறைகளை மீறி அங்க வந்துட்டு நம்ம முன்னாள் முதல்வர், நம்ம தலைவரையும் அதிமுகவோட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் விமர்சிச்சு பேசுறாரு. இது வந்து அரசியல் பேசுற இடம். அது முதல் நாளே ஒரு நாகரிகம் உள்ள ஒரு தலைவர், நான் இப்ப வந்து அரசியல் அந்த இடத்துல அரசு நிகழ்ச்சியில பேச மாட்டாங்க. இவர் வந்து அரசியலுக்கும் புதுசு, கட்சிக்கும் புதுசு, அரசுக்கும் புதுசு என்பதாலோ என்னமோ இவர் வந்த காலத்துல இருந்து ஒரு முறையற்ற விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்துட்டு இவர் அமைச்சரவைக்கு பதவி ஏற்றுக்கிட்டு வந்தவங்க எல்லாம் இவர் கூட நாம வந்து இப்ப இந்த வெங்கட்ராமன் பிராமணர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அவரை பத்தி சொல்லும்போது சொன்ன அந்த மாதிரி அச்சமா இருக்குன்னு இவர் பதவியேற்புக்கு வந்தவங்களாம் ஏற்கனவே அந்த கிறிஸ் சொல்லியிருக்காரு, சனாதனத்தை பத்தி பேசினதுனாலதான் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த சனாதனவாதிகள் தான் இருக்காங்க, சனாதனத்தை பெருமையா பேசுறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இவரு நேரடி RSS கட்டுப்பாட்டுல RSS சிந்தனையை செயல்படுத்துபவராக இருக்கிறாங்களோ, இவங்களாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்க ஒரு சமூக நீதிக்கான அரசாங்கத்தை இவங்களால நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முற்போக்காளர்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க, அச்சத்துல இருக்காங்க. இவரு பதவி ஏற்றுக்கிட்டு நேரா வந்துட்டு பெரியார் திடலுக்கு போறாரு. பெரியார் திடலுக்கு போறவரு, பெரியார் வந்து வாழ்நாள் முழுசும் சனாதானத்தை எதிர்த்தே பேசப்பட்டவர், சாதி ஒழிப்பு கொள்கையை முன்னிலைப்படுத்தினவர். ஆனா ஒரு பக்கம் பெரியார் திடலுக்கும் போறாரு, ஒரு பக்கம் இங்க வந்து நேரா அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. இது எதுக்காக? ஒரு திரையில நடிச்ச மாதிரி இங்கேயும் வந்து இவ்வளவு நாளும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்பயும் நடிச்சுக்கிட்டே இருப்பாரா? இவருடைய போக்கை மாத்திக்கிறது தான் தமிழ்நாடு அரசுக்கு நல்லது, நம்ம மக்களுக்கும் நல்லது. இவர் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் முற்போக்காளர்களுக்கு ஒரு விதமான அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய CPM கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், VCK தோழர்கள் தான் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு அந்த கட்சி செயல்பட்டு இருக்கு. இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுறத பார்த்தா நான் தோழர்கள் கிட்ட தான் மீண்டும் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு தான். நன்றி, வணக்கம்.